நீங்க பாருங்க, இந்த ஹோட்டலுக்கு போய் பாருங்க. அங்க நிறைய விஷயங்கள் இருக்கும். நைட்ல சாப்பிடுறதுக்கு பராட்டா இருக்கும், கொத்து இருக்கும், ரைஸ் இருக்கும், கோழி இருக்கும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா ஒரு 10 வருஷம் 20 வருஷமா அந்த கடையை வச்சு கொண்டிருப்பாங்க. பெருசா ஒரு முன்னேற்றம் இருக்காது. ஒரு 4 5 பிரான்ச் தொடரப்படுது. இந்தியாவில் ஒரு பிரான்ச் தொடரப்படுது, பாகிஸ்தான்ல ஒரு பிரான்ச் தொடரப்படுது, இப்படி எல்லாம் பெருசா முன்னேற்றம் இருக்காது. அதே கடையை வச்சிருப்பாங்க, அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருப்பாங்க. இதை நான் பிள்ளன்னு சொல்லலை. ஆனா பெருசா அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், என் வருமானத்தை பெருக்கணும், நான் ஒரு பணக்காரனாகன்ற ஆசை இருக்கும். ஆனா அதுக்கு என்ன முயற்சி செய்வாங்க அப்படின்னா, மிஞ்சி மிஞ்சி போனா பராட்டா வித்து கொண்டிருக்கிறவர் டொல்ஃபினை கொஞ்சம் எட் பண்ணுவாரு. சரியா? டொல்ஃபின் கொத்தை எட் பண்ணுவாரு. அல்லது கொஞ்சம் அஹ், புதுசா ஒரு ரொட்டியை போடுவாரு, ஒரு இதை போடுவார் பராட்டாவை. இப்படித்தான் யோசிப்பாங்களே ஒழிய, அதுக்கு தாண்டி பெரிய பெரிய ஐடியாக்கள்லாம் பெருசா வராது. ஆனா பாருங்க, ஒரு கோழி கடை ஒன்று இருக்குது. கோழியை பொரிச்சு கொடுக்குற கடை இலங்கை ஃபுல்லா இருக்குது. இலங்கை மட்டும் இல்ல, பல நாடுகள்ல இருக்கு. அதுல தலைமையகம் அமெரிக்காவுல இருக்கு. அதை உருவாக்கினது ஒரு வயது போன மனிதர். ஒரு வயது போன மனிதர் தான் அதை உருவாக்குறாரு. என்ன கடைன்னா கோழியை பொரிச்சு கொடுக்குறாரு. உலகம் ஃபுல்லா இருக்குது. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். கெஸ் பண்றீங்களா? அந்த கடையில ஒன்றுமே இல்லை. கோழியை மட்டும் தான் பொரிச்சு கொடுப்பாங்க. வேணும்டா வேற சில சோடா கொடுப்பாங்க, வேற ஐஸ்கிரீம் இருக்கு, வேற பெருசா ஒன்றும் இல்லை. இவங்கள மாதிரி டொல்ஃபினும் இல்லை, இவங்கள மாதிரி கொத்தும் இல்லை, பராட்டாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா உலகம் ஃபுல்லா கடை இருக்குது. மிகப்பெரிய வருமானம். அவங்க கோழியை மட்டும் தான் பொரிச்சு கொடுக்குறது. என்ன கடை? கெஸ் பண்ணுங்க பாப்போம். கெஸ் பண்ணுங்க. என்ன? வெரி குட். மசாலா. கேஎஃப்சி. உங்களுக்கு தெரியும் கேஎஃப்சி. அது யார் உருவாக்குறாங்க? வயசு போன காலத்துல ஒருவர் உருவாக்குறாரு. அதுக்கு பிறகு அவர் பிரெயின்ல இருந்து வந்த ஐடியாவை பயன்படுத்தி, பிரெயின்ல இருந்து ஐடியாவை இறைவன் தான் நாடினவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கிறது. ஆனா என்ன செய்வான்? அந்த பிரெயின் அவங்களோட முயற்சிகளை பொறுத்து இறைவன் எல்லாருக்கும் கொடுப்பான் இந்த உலகத்துல. எல்லாருக்கும் இறைவன் கொடுப்பான். எப்படி? முயற்சி யார் செய்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பான். அந்த வகையில அவர் என்ன செய்றாரு? யோசிக்கிறாரு. தண்ட பிரெயின்ல இருந்து வந்த ஐடியாக்களை பயன்படுத்தி அவங்க அதை செய்றாங்க. வேற வேற நாடுகள்ல அந்த கடைகளை துறக்குறாங்க. அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க, இப்ப எங்கட கல்முனையில ஒரு கேஎஃப்சி இருக்குது. கேஎஃப்சி இருக்குது. அங்க வேலை செய்யறவங்க எங்கடாக்கள். அங்க இருக்கிற எல்லாமே எங்கிடது. ஆனா வருமானம் யாருக்கு போய் கொண்டிருக்குது? அமெரிக்காவுக்கு போகுது. அவன் எப்படி யோசிக்கிறியான்னு பாருங்க. இப்படியான ஐடியாக்கள் உங்களுக்கு வரும். எப்ப? வலது மூலை